ஸ்டீல் பேர்டு தான். ஏன் அது பழைய பேர் ஸ்டீல் பேர்டு. வேறு நல்லா இருக்கு. நான் ஒன்று எடுக்கணும். டார்க் விஷன் இருக்கா? டார்க் விஷன் இருக்கா அப்படின்னா? அதாவது சன்லைட். ஆமாம் இருக்கு சன்லைட். ஃபோன் பண்ணி கேட்டேன். என்ன சொன்னான்னா பஞ்சு வர போகிறானா பக்கத்தில் பஞ்சு. சரி, அப்படி இல்லைன்னா பொலேரோ இந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். எடுத்து செம்மையாக இருக்கும். பார்ப்போம் எது நல்லா இருக்கோ. பொலேரோ நல்லா இருக்கும். பார்ப்போம் அங்கே போயிட்டு. மலை எடுத்து செம்மையாக இருக்கும். பஞ்சு மட்டும் வரும். பொலேரோ மலை எடுத்து பஞ்சு சின்ன பஞ்சு சின்னதாக இருக்கும். பஞ்சு பெருசுடா. இப்போ வந்திருக்க மாடலு. இப்போ வந்திருக்க மாடல் பஞ்சு இப்போ கரெக்டு. ஆமாம். பொலேரோ நல்லா பெருசு நல்லா ஜானி. நீ பொலேரோக்கு சார் நீ சிட்டியில் ஓட்டுறல அதே மாதிரி பெரிய சைஸாக இருக்கு. வந்து ஒரு டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ண ஈஸியாக இருக்கும் உனக்கு. ஓகே. கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும். நீ எப்பவுமே ஓட்டிக்கலாம். இதில் ஈஸியாக ஒரு சிட்டில் ஈஸியாக ஓட்டலாம். வண்டி சர்வீஸ் இல்லையா? இல்லை விடணும். நீ பார்த்த உடனே கண்டுபிடிச்சதுன்னு நினச்சேன். உட்காந்த உடனே நீ சொல்லுவே நினச்சேன்டா. வண்டியில் நான் சவுண்டு எனக்கு தெரியும். பல்ஸ் எடுத்து வச்சு அப்படி உள்ள இருக்கும். சிட்டியில் தான் பார்த்துருவேன். டயர் மட்டும் பார்த்துருக்கேன். வணக்கம், நான் உங்கள் தினேஷ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து ஃபஸ்ட் டைம் இதுக்கு முன்னாடி வந்து கார் வந்து டிரைவிங் ஸ்கூலில் பழகினது மட்டும்தான். அதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு இதுவும் கிடைக்கல காரு. அதனால் அப்படியே டச் விட்டு போச்சு. ஒரு சொல்லப்போனால் ஒரு 6 மாதங்க. இவ்வளோ நாளாக டச் விட்டதுனால சரி கண்டிப்பாக இன்றைக்கி போய் ஒரு வாடகைக்கு எடுத்து நம்ம இங்கேருந்து போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டோம். ஓகே, அப்படி இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு வந்து பேசிக்கிறோம். ஸோ எந்த கார் எடுத்துகிட்டு போனால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. பட்டு ஒரு இடத்த மட்டும் விசாரிக்காமல் 2 இடத்துல விசாரித்து வச்சுருக்கோம். ஒரு இடம் வந்து நம்ம சொதப்பினாலும் இன்னொரு இடத்துல போய் நம்ம கேட்குற மாதிரி தான் பிளான் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, அப்படியே போக ஆரம்பித்தாச்சு. ஸோ இப்போ வந்து மாட்டுத்தாவணியை நோக்கி தான் போய்க்கிருக்கோம். இப்போ வந்து இந்த இடம் பார்த்திங்கன்னா வளர் நகர் ஏரியா. இதெல்லாம் நம்ம தாண்டி போனதுக்கப்புறம் நம்ம போக வேண்டிய இடம் பார்த்திங்கன்னா கரெக்டாக கேகே நகர் லா காலேஜுக்கு பக்கத்தில் வந்து கேட்டு வச்சுருக்கோம். ஸோ அங்கே போயிட்டு அங்கே என்ன சொல்கிறாங்க பார்த்துட்டு அங்கே எதுவும் சொதப்புனாங்கன்னா நம்ம இன்னொரு இடம் காலவாசலில் இருக்குது. ஸோ அங்கே போய் நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? ஓகே, ரைடு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா சும்மா பயங்கரமாக இருக்குது. பின்னாடி என்னோடய ஃப்ரெண்டு சொல்லப்போனால் எப்படி இவரோட இன்ட்ரோடக்ஷன் எப்படி சொல்லலாம்னா 108 அந்த அளவுக்கு ஆம்புலன்ஸ் ஓட்டுற அளவுக்கு திறமையான ஒரு பைபில் நம்மளோட ஃப்ரெண்டு தான். ஸோ ஓகே, இவனோட கைடோடு நம்ம ஓட்டோம்னா நல்லா ஓட்டலாம் அப்படின்னு ஒரு தோணுச்சு. சரி ஓகே, நம்ம ஃப்ரெண்டே கூட்டிகிட்டு போகலாம். ஒரு ட்ராவல் பண்ண மாதிரியும் ஆச்சு, நமக்கு கற்றுக்கிட்ட மாதிரியும் ஆச்சு. அப்படியே ஒரு என்ஜாய் ஒரு ட்ரிப்பு போன மாதிரி சும்மா கொஞ்சம் லாங் ட்ராவல் போகலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ போக போக நாம் எப்படி எங்கேயெல்லாம் போகிறோம் அப்படின்றத ஒவ்வொன்றா பார்ட் 2 பார்ட்டாக நம்ம பார்க்க ஆரம்பிச்சலாம். ஓகே, இந்த சிக்னல்லாம் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த சிக்னலே இல்லை. இந்த சிக்னல் கரெக்டாக பார்த்திங்கன்னா பாண்டிக்கோயில் போகிறது. லெஃப்ட் சைடு போனோம்னா பாண்டிக்கோயில், அப்படியே பைபாஸ் பிடிச்சி போகிறது. இதுக்கு முன்னாடிலாம் நார்மலாக தான் இருந்தது. இப்போ இந்த சரவணா ஸ்டோர் மீனாட்சி மிஸ்லாம் வந்து பக்கத்தில் இருக்கிறனால ரொம்ப டிராஃபிக் ஆகிறனாலே இந்த இடத்துல போட்டாங்களோ என்னமோ. ஸோ நல்லது தான். ஸோ சரவணா ஸ்டோர் வந்துட்டு இங்கிட்டு நல்ல ஒரு செழிப்பாயிருச்சு ஒத்த கடையெல்லாம். சரவணா ஸ்டோர் மட்டுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, வெற்றி தேட்டரும் ஒரு காரணம். வெற்றி தேட்டரில் நைட் சைடில் பார்க்கும்போது என்னமோ நியூயார்க்கில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுக்குது அப்பக்கப்போ. சிம்மக்கலை ஒரு இடத்துல அந்த மாதிரி இருக்குது. நம்மளோட மதுரையோட 2வது மாவட்டத்தோட ஆப்போசிட்லேயும் இருக்கிறதுனால ரொம்ப ஒரு பெனிஃபிட்னே சொல்லலாம். எப்படி கேட்டிங்கன்னா ஒரு பஸ்ஸுக்கு 3 மணி நேரம் வெயிட் பண்ணோம் அப்படின்னா ஒரு படத்தை வந்து பார்த்துட்டு பக்கத்துலேயே நம்ம ஏறிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இங்கே வந்து வச்சது வந்து ரொம்ப நல்லா தான். ஏன்னா சில பேர் ஒத்தகல்லேருந்து இங்கேருந்து கேகே வரைக்கும் வந்தால் தான் சிட்டிக்குள்ளே வந்து தேட்டரே இருக்கும். இங்கே பக்கத்தில் வச்சதுனால ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. ஸோ இந்த மக்களும் வந்து பார்த்துட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ட்ராவல் பண்ணுறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுறவங்களாம் வந்து பார்த்துட்டு போகிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ நல்லாவே இருக்குது. வெளியில் நல்ல ஒரு தோற்றத்தில் இருக்குது. ஒரு நாள் கண்டிப்பாக உள்ளே போயிட்டு அதையும் ஒரு லாகாக போடலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். பாவம், கண்டிப்பாக ஒரு நாள் வந்து போடலாம். ஓகேங்க, ஒரு வழியாக நமக்கு பஸ்ஸுக்கார் வழியை விட்டாப்புல. அப்படியே போவோம். பாருங்கள், வானத்தை பாருங்கப்பா, என்ன ஒரு நீளம். நீல கலரில் ஜொலிக்குது. அங்கே அந்த க்ளவுட்ஸ்லாம் பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. நான் வானத்தை தாங்க அதிகமாக பார்ப்பேன். ரோட்டை கூட லைட்டாக தான் பார்ப்பேன். ஆனால் வானத்தை அப்போ பார்த்துக்கிட்டே இருப்பேன் எப்படிலாம் இருக்குது அப்படின்றது. அது என்னமோ எனக்கு ஒரு பழக்கம் நல்லா இருக்குது. அதுக்காண்டி ரோட்டை ரொம்ப பார்க்காமலாம் ஓட்ட மாட்டேன்.
சும்மா சொல்ல வரேன் ஒரு நார்மல். ஸோ இயற்கையை ரசிச்சுக்கிட்டு ஓட்டுற மாதிரி ஒரு ரைடர் அப்படின்னு வச்சுக்கங்களேன். ஓகே, போய்கிட்டே தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்த கேகே நகர் போயிட்டோம் இல்லையா. போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே சொதப்பிட்டாப்புல. அவர் என்ன சொன்னார்னா, பொலேரோ இருந்துச்சு, பொலேரோ அப்புறம் இன்னொன்று பஞ்சு, ரெண்டுமே புக் பண்ணிட்டாங்க. நான் ஆல்ரெடி புக் பண்ணு தான் சொன்னேன், அவங்க தான் காசு வாங்கலை. சரி ஓகே, புக் ஆகிடுச்சு, வாய்ப்பில்லை சார், 3:30க்கு மேலே அப்படின்னாங்க. நாங்கள் வந்து கரெக்டாக 1:30க்கு வேணுன்ற மாதிரி நின்றோம். இவங்க டைமிங் கொஞ்சம் லேட்டாகவும் சொல்லவும் எங்களுக்கு செட் ஆகலை. சரி வேணாம்ண்ணே கேன்சல் பண்ணிட்டு நான் சொன்ன மாதிரி காலவாசலுக்கே போயிடுவோம். என் ஃப்ரெண்டு வந்து அங்கே நிறையா டைம் வண்டி எடுத்திருக்கான். சரி அங்கேயே எடுத்துடலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு, நமக்கும் பக்கம்தான், பைபாஸ் அதுலேருந்து திண்டுக்கல் ஏறி நம்ம அப்படியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம காலவாசல் போகிற சைடு தான் போயிருக்கோம். ஆரப்பாளையம் ரோட்டில் இருந்து காலவாசல் போகக்கூடிய இந்த சிறும் பாலத்தில் தான் நம்ம ஏறி போக போகிறோங்க. ஸோ அருமையாக இருக்குது இந்த சைடெலாம், ரோடெல்லாம் பார்க்க. அப்படியே வந்தோம்னா இங்கிட்ட ஒரு குரு தேட்டர் இருக்கும். ஒரு நாள் குரு தேட்டருக்கும் போகணும். ஸோ தேட்டர்லாம் இங்கெலாம் நிறையா இருக்குது. ஆனால் உள்ளே தான் போனதில்லை, ஒரு நாள் போகலாம் கண்டிப்பாக. ஓகேங்க, சிக்னல் போட்டிருக்காங்க. ஓகே, அதெல்லாம் தாண்டி வந்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா காலவாசல்லேருந்து கொஞ்சம் தூரம், ரொம்ப சிட்டின்னு சொல்லிட முடியாது, கரெக்டாக திண்டுக்கல் போகிற ரூட்லேயே சைடில் எங்கே, ஸோ லெஃப்ட் எடுத்தோம்னா அது வந்துடும் சொல்கிறான். ஸோ அந்த இடத்தோட டீட்டெயில்ஸ், அது எந்த இடத்துல இருக்குது, எவ்வளோ அமௌண்ட் வாங்கினாங்க, எத்தனை ஹவர்ஸ்க்குள்ளே நம்ம கொடுக்கணுன்றதை நான் ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆனாலும் டிஸ்கிரிப்ஷனில் ரொம்ப டீட்டெயிலாக கொடுக்குறேன், அதுலேயும் நீங்கள் பார்த்துக்கங்க. இப்போ இவர் சொல்லி நாங்கள் பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா 1800, பட் இவர் சொன்ன அமௌண்ட் வந்து 2200. ஓகேங்களா, பெட்ரோல் நம்ம தான் போட்டுக்கணும். அவங்க எவ்வளவு கொடுக்குறாங்களோ அந்த பாயிண்ட் அளவுக்கு நம்ம திருப்பி கொடுக்கும்போது இருக்கணும். இதான் வந்து கண்டிஷன். அப்புறம் ஒரு ஆதார் கார்டு, ஒரு லைசன்ஸு, அப்புறம் வேறு என்ன கேட்டாங்க, இது போக ஏதாவது கிராச் ஆச்சுன்னா, இல்லை ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சா, இல்லை இது ஒரு பஞ்சர் ஆச்சுனாலோ, இல்லை டோல்கேட்டில் எதுவும் அமௌண்ட் வாங்கினாங்களோ, இதெல்லாம் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா இப்படி ஆச்சுன்னா எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னாங்க. சரி ஓகே, நோ ப்ராப்ளம், அதெல்லாம் கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுக்க பிளான் பண்ணிட்டோம். ஓகே, இதான் அவங்க ரூல்ஸ் வச்சது. ஓகேங்களா, ஓகேங்க. ஸோ நல்லபடியாகவே போய்க்கிருக்கு ரைடு. ஓகேங்க, ஓரளவு பக்கத்தில் வந்துட்டாங்க. ஸோ நீங்களும் இந்த இடத்த வந்து நல்லாவே கவனிச்சிக்கோங்க. ஸோ ஏரியா பேரில் எனக்கு கரெக்டாக தெரில, அதனால தான் டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் அதை மென்ஷன் பண்ணுறேன்றதை மெயினாக சொல்கிறேன். ஆனால் அந்த இடத்த நீங்கள் இந்த வீடியோ மூலமாக பார்த்துக்குங்க. ஸோ பெஸ்ட்டாக இருக்கும்னு நம்புகிறேன். ஏன்னா ஃப்ரெண்டு ரொம்பவே சொல்லிட்டான், இது வந்து நல்லாயிருக்கும், ஏன்னா நான் அடிக்கடி இந்த இடத்துல தான் எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி. நான் சொன்ன மாதிரி காலவாசல் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆர்ச் இருக்கும், அதுக்கு முன்னாடி லெஃப்ட் சைடு வளைஞ்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிராமப்புறத்துக்குள்ள தான் கொண்டு போகும். ஆனால் இங்கே இப்போ ஏகப்பட்ட கார் வசதிலாம் இருக்கிற மாதிரி அந்த இடம் இருந்துச்சு. ஆனால் நாங்கள் போகும்போது அந்த ஞாயிற்றுக்கிழமையாக, அதனால் ரொம்ப பிஸி. அதனால் ஒரே ஒரு கார் தான், அதுவும் பெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க நமக்காண்டி, அதை பெண்டிங்கில் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம இந்த காரை தான் எடுக்க போகிறோம். ஸோ சுசுக்கி மாடல். ஓகே, சுசுக்கி எடுத்துகிட்டு அப்படியே வளைக்க ஆரம்பிச்சாச்சுங்க. ஸோ இனிமேல் வந்து ரைடு தட்டி போய்கிட்டே இருக்க வேண்டியது. இவ்வளோ நாளாக பைக் ஓட்டின ஆளுக்கு திடீர்னு கார் கொடுக்கும்போது நம்ம நினைக்கிற மாதிரி சடனாக வந்து இதாகாது. ஏன்னு கேட்டிங்கன்னா சப்கான்ஷியஸாக அது வந்து சேவ் ஆனால் தான் நம்ம வேகமாக ஓட்ட முடியும். அதனால் ஃபஸ்ட்டு என்னோடய மைண்ட் செட்டில் அதை நான் ஏற்றிக்கணும். இந்த இடத்துல கரெக்டாக கேர் பண்ணணும். ஏதாவது ஸ்பீட் பிரேக் வந்தால் ப்ராப்பராக நான் எப்படி மெயின்டைன் பண்ணுறன்றதை கற்றுக்கிறதுக்காகத்தான் நான் போகிறேன். ஆனால் அது கூட என்னோடய லைசன்ஸ் இருக்குது. பக்கத்தில் ஒரு பெரும் நல்ல ஒரு ட்ரைனிங்கான ஒரு டிரைவரை பக்கத்தில் வச்சு தான் ஓட்டுறேன். பட் அவனும் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டு தான். ஓகே, அவரோட வச்சுக்கிட்டு நம்ம ஆட்டோ ஓட்ட ஆரம்பிக்கலாம். இங்கேருந்து பார்க்கும்போது வானம்லாம் பயங்கரமாக இருக்கு இல்லையா? ஓகேங்க. ஸோ இது ஒரு ஐடென்டிட்டிக்காண்டி வச்சுக்கோங்க. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த சொன்னேன்ல ஆர்ச்சு, இந்த ஆர்ச்சு நம்ம மதுரை மீன் வந்து 2 சேர்கிற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல தான் நம்ம வந்து ட்ராவல் பண்ணிக்கிருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி தான் அந்த இடமும் இருக்குது. கண்டிப்பாக வந்தீங்கன்னா விசிட் பண்ணி கண்டிப்பாக வாங்கி நீங்களும் ஓட்டுங்க, சூப்பராக இருக்குங்க. காருக்கு ஏற அடிக்கலாமா? ஆமாம் ஆமாம், ஹெல்மெட்டுக்கு மேலே சார்ஜ் பண்ணுங்களா? எல்லாமே பெருசில் எல்லாமே இல்லை இருக்கும். ஏன்னா வாட்டர் ப்ரூஃப் வேறு. சீட் அட்ஜஸ்ட் பண்ணி செப்பல் கட்ட ஃபஸ்ட்டு, செப்பல் அடிக்க. இந்த 2 கூட
கிடையாது, இன்னும் ஹெவி வெஹிக்கிள் லாரி தான் ஏற முடியுது. பட்டாக்கா சீட் இன்னும் கிட்ட போடாத நீ. ஸ்டேரிங் ஆட்டாத. எவ்வளோ போயிட்டு இருக்கா? 60 ரூபா. 60 போ. அப்படி வெஹிக்கிள் நிறையா இருக்கு. பார்த்து ஸ்பீடு ஆக்சிடென்ட். பைக்கு உனக்கு 15 மீட்டர் டிஸ்டன்ஸ் வேணும். ரைட் இண்டிகேட் போடு. எல்லாமே இப்போ போட்டு போடணும். இண்டிகேட் தான் போட்டு போடணும். இல்லை பைக்கில் போகும்போது எப்பயுமே 104 போவேன்டா. 104 உனக்கு மேலே ஓட்டினேன் நான், தெரியுமில்ல. இப்போலாம் ரொம்ப ஷார்ட்டாக கட்டி விடாது. பின்னாடி வரவே பார்த்து வரணும். போகும்போது இதாகும். இந்த இடத்துல இறங்கும்போது 114 போகும். நான் ஓட்டவனு தெரியும். நான் ஓடுறேன். லெஃப்ட்ல அடைச்சிக்க. வருமா வண்டி அளப்பாரு. ஓகே. பிடிச்சிக்கோ லைட்டாக வந்து உனக்கு கான்சன்ட்ரேட். நான் கீழே வந்து கேட்ச் பண்ணிடுறேன். லைட்டாக டேத்து. ஓகே. இதே இதில் கீரை மாற்றி கொண்டு வரலாம். எத்தனை இருக்கா? 3rd இருக்கா? 4th. ஆக்சிடென்ட் விடு. 4th எடுத்து ஆக்சிடென்ட் விடு. ஸ்லோ பண்ணு. கிராசிங் வருதுல்ல. இந்த மலை பாதை வரும்போது சைடில் காமிச்சு. லெஃப்ட் ஆனா லைட்டா அவ்வளோதான் வெட்டி விடாது. கேப் நல்ல கேப் வேணும். கேப் பிரேக் நிற்கும்.
ஒரு வழியாக நல்லாவே கற்றுக்கிட்டேங்க. ஆனால் பிளான் போட்டது ஒன்று, முடிஞ்சது வேறு. ஸோ நான் போட்டது சிறுமலைக்கு போட்டேன். இப்போ கொடைக்கானல் நோக்கி வண்டி போய்க்கிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கொடைக்கானலில் போகிறதையும் நான் போட்டுறேன். ஸோ ஹில்ஸ் ஏறணும் இல்லையா, வெறுமனே நம்ம பைபாஸை மட்டுமே கவர் பண்ணாமல் முடிஞ்ச அளவு நம்ம ஹில்ஸ்லையும் ஏறினான் தான். இனிமேல் நம்ம வந்து ஓட்டுறதுக்கு இன்னும் ட்ரெயின் ஆகலாம் அப்படி சொல்லிட்டு சரி எறா வண்டியை கொடைக்கானல்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணி நிலக்கோட்டை வழியாக போக ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் வந்து பார்ப்பீங்க, இன்னும் டீட்டெயிலாகவே பார்ப்பீங்க. வண்டி எப்படி ஓட்டினேன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிற அளவுக்கு நான் ஓட்டினேன். சூப்பராக சொல்லி கொடுத்தான். ஒருத்தனே சொல்லலாம். எனக்கு வந்து திருப்தி இருந்துச்சு. அது மட்டும் எனக்கு சந்தோஷம். ஏன்னா இனிமேல் நான் இன்னொரு வண்டி எடுத்துகிட்டு போனால் கண்டிப்பாக என்னால் முடியுன்றத சொல்கிற அளவுக்கு இருந்துச்சு. அதனால் ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ரைடு பண்ணும்போது என்னோடய ஃபேஸ் நல்லாவே தெரிகிற மாதிரி காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுனால என்னோடய ஃப்ரெண்டு ஓட்டிகிட்ருக்கேன், போயிட்டு வரேன்.